ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட அண்ணா யூனிவர்சிட்டி கேஸு, கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் நடந்த ஸ்டோரி. கிருஷ்ணகிரியில் 13 வயசு பொண்ணை ரேப் பண்ணியிருக்கிறானுங்க நாதாரி பசங்க. திருச்சியில் மணப்பாறையில் 4 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்கிறான் பன்னாட பரதேசி நாயி. இன்னைக்கு ட்ரெயினில் ஒரு நிறமாச கர்ப்பிணி அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் அத்துமீறி செய்து அந்த பொண்ணு அந்த இதுக்கு ஒத்துக்கலன்னு அந்த ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுருக்கிறான் இந்த புறம்போக்கு நாதாரி. இன்னைக்கு இது முழுக்க முழுக்க இதை சார்ந்து தான் பேச போறோம். அது மட்டும் இல்லை, அரசாங்கம் புது புது சட்டங்கள் எடுத்துட்டு வந்தாங்க. 2025 பில் பாசிங் அப்படின்னா இந்த 10 வயசுல ரேப் பண்ணா என்ன பண்ணுவோம், 13 வயசுல ரேப் பண்ணா என்ன பண்ணுவோம், 14 வயசுல ரேப் பண்ணா என்ன பண்ணுவோம், தூக்கு தண்டனை எப்படி கொடுக்க போறோம், நிறைய சட்டத்திட்டங்களை புதுசாக எடுத்துட்டு வந்தாங்க. போக்சோ ஆக்ட் என்ன பண்றாங்க, WNC என்ன பண்றாங்க, தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்றாங்க, சென்ட்ரல் போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த குழந்தைகளுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு, பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்குன்றதை தான் இன்னைக்கு முழுக்க முழுக்க நம்ம சேனல்ல நம்ம பேச போறோம். இதுல முழு டீட்டெயிலா நான் பேச விரும்பல. அந்தந்த ஊர்ல நடந்த சப்ஜெக்டை மட்டும் எடுத்து அங்க என்ன நடந்திருக்கு, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு கிடைக்குமா கிடைக்காதான்றதை தான் நம்ம இன்னைக்கு வாதம் செய்ய போறோம். முக்கியமா இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு நிறமாச கர்ப்பிணியை அந்த ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டு அந்த சொரிநாயை பத்தி தான் முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கிருஷ்ணகிரியில் 13 வயசு மாணவியை 3 பேர் ஆசிரியர் டாய்லெட்டுக்குள்ளேயே வச்சு 3 பேருமே மிரட்டி அந்த பிஞ்சு குழந்தைய ரேப் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு அதை சார்ந்து நிறைய சேனலில் உங்களுக்கு டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தும் நம்ம சேனல்லையும் டீட்டெயில் அப்டேட் பண்ணுறோம். கிருஷ்ணகிரியில் நடந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த கிருஷ்ணகிரி மக்களும் இன்னைக்கு அந்த குற்றவாளி அரெஸ்ட் பண்ண அந்த 3 பேரையும் எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறோம், நீங்கள் யாரும் தண்டனை கொடுக்காதீங்க அப்படின்னு ஒட்டுமொத்த பொதுமக்களும் கலவரம் செய்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய போலீஸுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஜென்யூனான முறையில் அவங்க நடந்துக்கினதை வச்சு அங்கே எந்த ஒரு கலவரமும் நடக்கலை, மக்கள் எல்லாம் திரும்பி போயிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த 3 பேருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்றது கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கணும். கண்டிப்பாக அந்த குற்றவாளிங்க இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு, இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், 6 மாதம் கழிச்சு வாதாடலாம், இல்லை ஒரு 3 மாதம் கழிச்சு வாதாடலாம். இந்த சம்பவம்லாம் இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் கேட்க போகிற கேள்விக்கு பொதுமக்களாகிய நீங்களும் அதுக்கு தயவு செய்து உங்களோட கமெண்ட்டும் உங்களோட ஆதரவும் தெரிவிங்க. திருச்சியில் மணப்பாறையில் வசந்தகுமாரன் ஒருத்தனை கைது செய்திருக்கிறாங்க. அவன் கூட சேர்ந்து 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான கைதி இவன் தான். ஸோ 4 பேர் அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு இவனையும் இன்னைக்கு கைது செய்திருக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் ஒரு ஓவிய போட்டி நடந்திருக்கு. அந்த ஓவிய போட்டி நடக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட இவன் பாலியல் வன்கொடுமையை சீண்டியிருக்கிறான். அந்த பிஞ்சு குழந்தைகிட்ட போயிட்டு செக்ஸ் ரீதியான சில விஷயங்களை செய்திருக்கிறான். பொண்ணோட பேரை சொல்ல விரும்பலை. ஸோ அவங்களோட குழந்தை, பொண்ணுன்னு சொல்ல முடியாது, பிஞ்சு குழந்தை. அது அந்த பிஞ்சு குழந்தைகிட்ட இந்த மாதிரி செய்திருக்கிறான். இந்த குழந்தைகிட்ட அவங்களோட அந்த குழந்தையோட நியூட்ரஸ் எவ்வளோ பெருசு இருக்க போது, இல்லை அதை வச்சு இவனுங்க என்னதான் பண்ண போறானுங்க, இவனுங்களாம் உண்மையிலே மனுஷனுங்களா இல்லை அரக்கனுங்களான்னு எனக்கு தெரியல. இதுவும் அரசாங்கம் இவங்களை கைது செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றாங்க. சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு நீங்க சட்ட ரீதியாக எடுக்கலாம். பெண்களை இந்த மாதிரி வன்கொடுமையை செய்யறவனுங்க, குழந்தைங்களை இந்த மாதிரி ரேப் பண்றவனுங்க, குழந்தைங்களை செக்ஷுவல் டார்ச்சர் பண்றவனுங்களை உடனே தூக்குல போடணுங்க. நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் இது வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கப்படலை. கைது செய்யறாங்க, கால் ஒடியுது, கை ஒடியுது, கோர்ட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் சென்ட்ரல் ஜெயிலுக்கும் இதுதான் நடக்குதே தவிர அவங்கள நாங்கள் 20 வருஷம் ஜெயிலில் போட்டோம், லைஃப் லாங் வெளியே வர முடியாது, அவங்க நான் பெயிலபிள் அரெஸ்ட் பண்ணிட்டோம், இவங்க லைஃப் லாங் வெளியே வர முடியாது. ரெண்டாவது, எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணாலும் இவங்களுக்கு பெயில் கிடைக்காது. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபைனல் டெத்து தான் இவங்களுக்கு அப்படின்னு இந்த மாதிரி எந்த ஒரு சம்பவமும் நடக்கப்படலை. இப்போ வரைக்கும் கிருஷ்ணகிரி ஆகட்டும், திருச்சியில் நடந்த சம்பவம் ஆகட்டும், இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதை விட்டுருங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 3 மாதம் 2 மாதம் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அந்த
அந்த ஞானசேகரை வந்து தூக்கில போடல, அவனுக்கு தக்க தண்டனை கொடுக்கப்படலை. பெரிய இன்வெஸ்டிகேஷன், யார் அந்த சாரு, யார் அந்த மோர் அப்படின்னு இதே மாதிரி டாக்கு தான் போயிட்டு இருக்கு. இது எங்க போய் முடியுதுன்னு தெரியல. இதுவும் ஒரு சம்பவம் அப்படியே பெண்டிங்லேயே நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணுக்கு நடந்த அநியாயம், நேத்து வரைக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு 2 அக்யூஸ்ட அந்த கேளம்பாக்கத்தில் நடந்த அந்த பெண்ணுக்கிட்ட ஆட்டோ டிரைவருங்க வயசான கிழவன் ஒருத்தன் நடந்துக்கனா இல்லையா, அவனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பின்னாடி உட்காந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்த கத்தி வச்சுட்டு பின்னாடி செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தவனே அவனையும் கைது செய்திருக்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு. ஸோ இவங்க 2 பேருமே இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ண இவங்களை என்ன தண்டனை கொடுக்க போறாங்க, எப்படி தண்டனை கிடைக்க போது, என்ன தண்டனை கொடுத்துருக்குறாங்கன்றதையும் நம்ம கடைசியில் பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம மெயினாக பேச போகிற டாபிக் வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர், திருப்பூர்லேருந்து காட்பாடி, காட்பாடிலேருந்து வேலூர், அங்கே நடந்த சம்பவம் என்ன, அந்த பொண்ணுக்கு என்ன அநியாயம் நடந்ததுன்றது தான் முக்கியமாக இன்றைக்கி நம்ம பேசுகிறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த டாபிக் மெயினாக பேசுகிறதுக்கு காரணம், இந்த 3 டாப்பிக்கும் ஆல்ரெடி எல்லா சேனல்லையும் பேசியிருக்கிறாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ், அந்த குழந்தையோட வயசு, யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, என்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, எதனால் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லா சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. பட் இந்த கேஸை சார்ந்து இந்த 3 கேஸு ப்ளஸ் இன்னைக்கு அந்த மாசமாக இருக்கக்கூடிய நிறமாச கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த பெண் இதை சேர்த்து கிட்டத்தட்ட 4 சம்பவம் ஒரே மாசத்துல நடந்திருக்கு. இவங்களுக்கு பண்ண குற்றவாளிங்க எல்லாரையும் கைது செய்திருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது, இந்தியன் பீனியல் கோர்ட் பிரகாரம் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு பொதுமக்களாகி நீங்க கமெண்ட் தெரிவிங்க. உங்க கமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க கமெண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நான் ஃபர்தரா உங்ககிட்ட பேசுறேன். இன்னைக்கு நடந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல கோயம்புத்தூர்ல சரியா மார்னிங் 6:10க்கு அந்த ட்ரெயின் புறப்பட்டிருக்கு. 6:55க்கு திருப்பூர் வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ அங்கே கோயம்புத்தூர்ல இருந்து அந்த ட்ரெயினில் அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் செப்பரேட்டாக ஒதுக்கி இருக்கிறாங்க இல்லையா, அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல 8 பேர் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க லேடிஸுங்க. திருப்பூர்ல இங்கிருந்து திருப்பூர்ல தன்னோட கணவன் கூட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு திருப்பூர் கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்றாங்க. சித்தூருக்கு போயிட்டு வரணும், அம்மாவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சித்தூருக்கு திருப்பூர்ல இருந்து சரியா 6:50க்கு திருப்பூர் ட்ரெயின்ல ஏறுறாங்க. 6:50க்கு திருப்பூர் ட்ரெயின்ல ஏறினவங்க 8 பேர் ஆல்ரெடி அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. இவங்களை சேர்த்து கிட்டத்தட்ட 9 பேர் அந்த ட்ரெயின்ல டிராவல் ஆகுறாங்க. சரியா திருப்பூர்ல இருந்து ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஜோலார்பேட்டை வந்து சேருது. அது கரெக்டா 10:15க்கு ஜோலார்பேட்டை வந்து சேர்ந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 9 பேர் டிராவல் ஆயிருக்கிறாங்க. இந்த 9 பேர்ல 8 பேர் ஜோலார்பேட்டில் இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த லாஸ்ட் போகியில் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல 4 மாசம் கர்ப்பிணி பெண்ணு ஒரு பொண்ணு தனியாக உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. இதை கவனிச்ச ஜோலார்பேட்டில் இருந்து ஒரு சொறி நாயி இதையே வேலையாக வச்சிருக்குது. இந்த மாதிரி தனியாக போகிற பெண்களை ட்ராப் பண்ணி அவங்களை பாலியல் வன்கொடுமையை செய்து அவங்கள கொலை செய்யறதாவே ஒரு பாயிண்ட் வச்சிருக்கு. இந்த பாயிண்ட் நான் சொன்னது, இவர் இதுதான் தடவையாக இந்த கேஸ் பண்ணியிருக்கிறாரா இல்லை இன்னும் இவர் மேலே அதிகமாக கேஸ் இருக்கா அப்படின்றது நான் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக விளக்குறேன். இப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த ட்ரெயின் போகிற வரைக்கும் அவன் தூரமாக இருந்து அப்சர்வேஷன் பண்ணியிருக்கிறான். அந்த பொண்ணு தனியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு கடைசியில் இந்த ட்ரெயின் மூவ் ஆகுது. ட்ரெயின் மாஸ்டர் வந்து கிரீன் கொடி காமிச்சிருக்கிறாங்க. கிரீன் கொடி காமிச்ச அடுத்த செகண்ட் ட்ரெயின் மூவ் ஆகுது. உடனே அப்படியே கஷ்டப்பட்டு வந்து ஏறுற மாதிரி அந்த ட்ரெயினை பிடிக்கிற மாதிரி ஓடி வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறான். ஏறின உடனே அந்த மாசமா இருக்கக்கூடிய அந்த பெண், இது வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் அண்ணா, நீங்க ஏன் இதுல ஏறினீங்க, நான் தனியா இருக்கிறேன், நீங்க தயவு செய்து இறங்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, ஸ்டேஷன் மாஸ்டர் கிரீன் கொடி காமிச்சிட்டாரு, நான் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிக்கிறேன், இந்த நெக்ஸ்ட் ட்ரெயின் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வர வரைக்கும் நான் இங்க ஓரமா இருந்துக்கிறேமா, தயவு செய்து தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு ஆயிட்ட பிறகு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்திருக்கிறாங்க. அவனும் சைலண்டாக உட்காந்து இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா சடனாக அவனை தேடுறாங்க, ஆளை காணோம். ஸோ எங்கே தான் போனான் அப்படின்னு பார்த்தாக்கா உடனே டாய்லெட்டுக்குள்ளே போயிருக்கிறான். டாய்லெட்டுக்கு போனவன் உள்ளே போயிட்ட பிறகு 5 நிமிஷம் கழிச்சு தன்னோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லாமல் அந்த பொண்ணு முன்னாடி வந்து அரை நிர்வாணம் இல்லை முழு நிர்வாணமாக வந்து நின்று இருக்கிறான். அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறான். அந்த பெண்ணு நிறமாச கர்ப்பிணி, மனசாட்சியே இல்லாமல் அந்த சொறி நாயி என்ன பண்ணியிருக்கிறான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணுக்கிட்ட கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக செக்ஷுவல் டார்ச்சரை கொடுத்து அந்த பெண்ணுக்கு எவ்வளோ கொடுமை கொடுக்கக்கூடாத, மாசமாக இருக்கக்கூடிய பெண்ணு, மாசமாக இருக்கிற பெண்ணை வந்து தண்ணி தூக்க விட மாட்டாங்க, வீடு துடைக்க விட மாட்டாங்க, அப்படியே கிளி மாதிரி பொத்தி பொத்தி பார்த்துக்கக்கூடிய அந்த பெண்
அந்த நரக வேதனை எப்படி அனுபவிச்சிருப்பான்னு நீங்க நினைச்சு பாருங்க. அவகிட்ட கடைசி வரைக்கும் போராடி பார்த்தா அவளால காப்பாற்றிக்க முடியல. ஏன்னா ட்ரெயின் சவுண்ட்ல எதுவுமே கேட்காது. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் அந்த ட்ரெயின் டிராவல் ஆகணும். ஏன்னா அவன் இறங்கக்கூடிய அடுத்த ஸ்டேஷனுக்கு. அது வரைக்கும் இவ சித்திரவதை அனுபவிச்சிருக்கிறாங்க அந்த மாசமா இருக்கக்கூடிய பெண். ஸோ கடைசியில் அவகிட்ட இருந்த ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னா அலாரம் செயினை வந்து இழுக்கணும். இழுத்தாதான் அவளை காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா அந்த அலாரம் செயினை இழுத்தாக்கா உடனே ட்ரெயின் நிற்கும். அதுக்கப்புறம் பொதுமக்கள் வந்து உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்து அப்சர்வேஷன் பண்ண அந்த செகண்ட்ல உடனே அந்த சீட் மேலே ஏறி அந்த செயினை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. உடனே இந்த புறம்போக்கு நாதாரி என்ன பண்ணியிருக்கிறானா, அந்த பெண்ணோட மாசமா இருக்கக்கூடிய அந்த பெண்ணு கொஞ்சம் கூட ஈவை இறக்க இல்லாம அந்த முடியை பிடிச்சி இப்படி இழுத்து கீழே போட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட அத்துமீறல் மீண்டும் ரொம்ப வல்கரா நடந்திருக்கிறான். முடியை பிடிச்சி இழுத்து கீழே போட்டு கையை திருப்பி அந்த மாசமா இருக்கிற அந்த பெண்ணை அந்த கையை பிடிச்சி ஒடிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணால வலியை தாங்க முடியல. இந்த பக்கம் இவங்கிட்ட இருந்து காப்பாத்திக்கணும். அந்த பொண்ணும் அவனை அடிச்சிருக்கிறா. அந்த மாசமா இருக்கக்கூடிய பெண்ணும் அவளால எந்த அளவுக்கு அவனை தாக்க முடியுமோ தாக்கி இருக்கிறாங்க. மீண்டும் அவன் விடலை. ஏன்னா அவனோட அந்த காம வெறி வந்து தீர்த்துக்க முடியாம ஆதங்கத்துல வெறியில இருக்கிறான். ஏன்னா அவளுக்கு கம்ஃபர்டபுளா அந்த பொண்ணு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலன்னு. அது மாசமா இருக்கிற பெண்ணை எப்படி அவன் நினைச்சானே எனக்கு தெரியல. அவன் எவ்வளோ ட்ரை பண்ணி கூட கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு ஒத்து வரல. இவனுக்கு அந்த காம வெறி அந்த பொண்ணுகிட்ட தீர்த்துக்க முடியாத கோவத்துல என்ன பண்றான்னா அந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த ட்ரெயின் அந்த ஓடுற ட்ரெயின்ல அந்த டோர்கிட்ட நிக்க வச்சு தள்ளுறதுக்கு ட்ரை பண்றான். ரொம்ப நேரம் தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறான். அந்த பொண்ணு சாமர்த்தியமா ஏதோ பைப்பெல்லாம் பிடிச்சி ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. தள்ளி விட்டோம். ரொம்ப நேரம் அந்த பொண்ணு அந்த கம்பியை பிடிச்சிக்கின்னு தொங்கிட்டு வந்திருக்கிறாங்க. கடைசியில் அவன் அந்த பொண்ணை எப்படியாவது தள்ளி கொன்னுடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறான். கடைசியில் அந்த பொண்ணை தள்ளி விட்டு அந்த பொண்ணு ரயில் தண்டவாளத்தில் அந்த ஜல்லிக்கல்லு மேலேயே விழுந்து கை காலெல்லாம் தேஞ்சி மண்டியில் பலமாக அடிபட்டு அங்கே விழுந்துடுறாங்க. விழுந்து அந்த அடுத்த செகண்டு அங்கே மற்ற ட்ரெயின் அந்த முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் போன பிறகு மற்ற எல்லா பேசஞ்சரும் பார்த்துருக்குறாங்க. சில பேசஞ்சர் பார்த்தோன்னா ஒரு பொண்ணு கர்ப்பிணி பொண்ணு இந்த மாதிரி விழுந்திருக்கிறாங்களே அப்படின்னு அந்த ட்ரெயினோட அலாரம் செயினை பிடிச்சி இழுத்துருக்குறாங்க. இழுத்து ட்ரெயினை நிற்க வச்ச பிறகு அங்கே வேலை செய்கிறவங்க அந்த ட்ரெயின் ட்ராக்ல வேலை பண்ணக்கூடிய நபருங்கெல்லாம் ஒன்று கூடி அங்கே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உடனே அந்த பெண்ணை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மெடிக்கலுக்கு வந்து ஆம்புலன்ஸை வர வச்சு உடனே அந்த பெண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரயில்வே போலீஸ் அங்கே வந்து அங்கே நடந்த சம்பவத்தை வந்து ஆய்வு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண்ணை உடனே ஹாஸ்பிட்டல், ஏன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி அன்கான்சியஸ் ஆகிடுச்சு, எதுவும் பேசவும் முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிட்ட பிறகு தான் ஹாஸ்பிட்டலில் போலீஸ்க்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக அங்கே என்ன நடந்தது சம்பவத்தை அப்படியே ஆடியோ மூலியமாகவும் வீடியோ மூலியமாகவும் பொதுமக்களுக்கு எல்லா சேனல்லையும் நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த பெண் பேசியிருப்பாங்க. வந்து ஜோலார்பேட்டுக்கு வரப்போ லேடிஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க. ட்ரெயின் மூவ் அப்புறம் ட்ரெயின்குள்ளே ஏறிட்டானா. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 hour அமைதியாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு அவன் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தானா 2 பேருக்கு சண்டை வந்துடுச்சு. வந்துட்டு முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து அந்த வாசலில் வந்து போட்டு தள்ளி விட்டான்னா. இந்த புறம்போக்கு கேவி குப்பத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சோல கிராமத்தில் வசிக்கக்கூடிய இந்த அரக்கன், பைத்தியக்காரன், மென்டல், சைக்கோ, காம கொடூருவன், இந்த மாதிரி எந்த பேரை வச்சு வேணாலும் கூப்பிடலாம் இந்த சைக்கோவை. 2020 ஆல்ரெடி இவன் மேல எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு. 2022 சென்னையிலிருந்து டிராவல் ஆன ஒரு ட்ரெயின்ல ஒரு பொண்ணு கிட்ட பாலியல் வன்கொடுமையை செய்து போனை பிடுங்கிட்டு அவங்க கையில் இருக்கிற பணத்தை பிடுங்கிக்கிட்டு கழுத்தில் இருக்கிற செயினெல்லாம் பிடுங்கிட்டு ஓடுற ட்ரெயின்ல இருந்து அந்த பெண்ணை தள்ளி விட்ட வழக்கில் ஆல்ரெடி இவனை கைது செய்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறான். 2024 இன்னொரு கேஸ் இவன் மேல பதிவாகுது. சென்னை புளியந்தோப்புல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சென்னை புளியந்தோப்புல சென்னை ஃப்ளட் ஆகும்போது நாங்கள் போய் நிறையா உதவிகள்லாம் நாங்கள் செய்திருப்போம். ஸோ ட்ரஸ்ட் மூலிமா, எங்களோட ட்ரஸ்ட் மூலிமா அந்த புளியந்தோப்பில் நிறையா சேவைகள்லாம் செய்திருப்போம். அந்த ஏரியாவில் இருந்து ஒரு பொண்ணு சென்னையிலேருந்து புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட பழகி, அந்த பெண் பேரை சொல்ல விரும்பலை, அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக மூவ் ஆகுறாங்க, பழகிறாங்க. நான் வந்து ரயில்வே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன்,
ரயில்வே எக்ஸாம் எழுதி எப்படியாவது நான் ரயில்வேல ஜாயின் ஆகிடுவேன், அதை சார்ந்து நிறையா படிப்பு படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிருக்கிறான். அந்த பொண்ணும் ரயில்வேக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் அந்த பொண்ணும் ட்ராவல் ஆகுறாங்க. ஸோ இவர் வந்து எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய நிறைய மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஆஸ் அ ஃப்ரெண்டாக உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய நிறைய மெட்டீரியல்ஸ் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, என்கிட்ட இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குது, இன்றைக்கி நாளைக்கு எழுதக்கூடிய எக்ஸாம் பேப்பர் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை சார்ந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ரயில்வே எக்ஸாம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்கிறான். வந்து கிளம்பி வரா. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியாது அதுதான் கடைசி நாள் அந்த பொண்ணுக்கு அப்படின்னு. உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்த பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதிக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு போகிறான். தனியாக கூப்பிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் அத்துமீறல்லாம் செய்து அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணை கதற அந்த பொண்ணை கருப்பழிச்சு அந்த பொண்ணை நாசமாக்கி ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி தலையில் போட்டு அந்த பொண்ணை கொன்று இருக்கிறான். அதை சார்ந்து கூட 2024 இவன் பேரில் குண்டர் சட்டத்தில் இவனை கைது செய்யப்படுறாங்க சென்னை போலீஸ். அங்கேயும் அந்த பெண்ணை கொலை பண்ணது இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற காஸ்ட்லி ஃபோன், அந்த பொண்ணு கழுத்தில் இருக்கிற செயின், கம்பல், இந்த மாதிரி வேல்யூவபிள் திங்ஸ் அங்கெல்லாம் அங்கேருந்து பறிச்சுக்கிட்டு ஓடி இருக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவன் பேரில் மறுபடியும் அவனை ஐடென்டிஃபை பண்ணி சிசிடிவி கேமராலாம் வச்சு அவனை குண்டர் சட்டத்தில் கைது செய்தாங்க. இவன் எந்த பொண்ணு கிடைச்சாலும் சரி சைக்கோத்தனமாக அந்த பெண்கள் கூட காம இச்சையை தீர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த பெண்ணுங்க யாரெல்லாம் தனக்கு சாதகமாக அமையலையோ அந்த பெண்ணை எப்படியாவது கொலை செய்யணும்னு முடிவு பண்ணுவான். அந்த நிறமாச கர்ப்பிணிய பெண்ணை வந்து அந்த ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்ட பிறகு இவன் எப்படி மாட்டினா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணை தள்ளி விட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு தண்ணி கொடுத்து உடனே ஒரு ஆம்புலன்ஸ் அவர் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் அந்த பொண்ணு என்ன பதிவிட்டுறாங்கன்னா, போலீஸார் வந்து வேலூர் மாவட்டத்தில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கிரிமினல் ரெக்கார்ட்ஸோட ஃபோட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அந்த பெண்ணுக்கிட்ட ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் இவன் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கடைசியில் ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ காமிச்ச பிறகு தான் தெரியுது இந்த ஏமராஜ்ன்ற இந்த சைக்கோ கில்லர் தான் இத்தனை கொலையும் பண்ணியிருக்கிறான், இத்தனை பெண்களையும் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான்னு போலீஸுக்கும் அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. உடனே இந்த குற்றவாளி எங்கே இருக்கிறான்னு பிடிச்சி காலை ஒடிச்சு வீல் சேரில் உட்கார வச்சு உடனே வேலூர் போலீஸ் வந்து அவனை கைது செய்கிறாங்க. கம்பார்ட்மெண்ட்டில் எப்பயுமே ஒரு போலீஸ், லேடி போலீஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. அன்னைக்குன்ற நாள் ஏன் போலீஸ் அந்த ரயில்வே போலீஸ் அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணாதது தான் கேள்விக்குறி. சரி, ஓகே, அந்த போகியில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரயில்வே போலீஸ், ரோந்து பணியில் இருக்கக்கூடிய போலீஸ் அந்த போகியை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே பொண்ணு தனியாக இருக்கிறாங்களே, யாராவது ஒரு லேடிஸ் போலீஸை உள்ளே அனுப்பிச்சு வைக்கலாம் அப்படின்னு அதாவது செய்திருக்கலாம். இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கிற கொடுமையை, அந்த பெண்ணுக்கு அபார்ஷன் ஆயிருக்கா இல்லை அந்த குழந்தை நிறமாச கர்ப்பிணி என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்றது நிறைய பொதுமக்களுக்கு தெரியாது. அவங்களோட நலன் கருதி அந்த விஷயங்கள்லாம் வெளியிடலை. காரணம், அந்த பெண் இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவன் ஏறும் போதே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரயில்வே போலீஸ் யாராவது பார்த்துருந்தா கூட கண்டிப்பாக காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் அங்கே கடைங்க வச்சுருப்பாங்க. அந்த கடையில் இருக்கிறவங்க யாராவது பார்த்துருந்தா கூட அவனை தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஏன்னா இவன் ஒரு சைக்கோ கில்லர்ன்றதுனால இவன் சென்னை, வேலூர், காட்பாடி இந்த மாதிரி சரௌண்டிங்கை சுற்றியே வெறும் ட்ரெயினில் தனியாக ட்ராவல் பண்ணக்கூடிய பெண்களை டார்கெட் பண்ணியே இவன் இத்தனை நாளாக இந்த கிரைமை செய்திருக்கிறான். ஓகே, இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது அரசாங்கம் என்ன செய்ய போகுது அப்படின்றத நம்ம ஒரு பிட்டாக பார்க்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், சீமான் ஆகட்டும், இல்லை நம்ம அதர் எதிர்க்கட்சி தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இதை சார்ந்து ஒரு ரேப்புக்கும் ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு எக்ஸ் பதிவில் வந்து தன்னோட கருத்துக்களை பதிவிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை, இந்த அரசாங்கம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, நிறைய பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க, நிறைய பேர் வந்து ரேப் பண்ணுறாங்க. அப்போ இந்த காவல் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்கிறாங்க, அப்போ ஸ்டாலின் அரசாங்கம் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, பெண்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது, இவங்களை எப்படி அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டு இருக்கே, இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, என்ன
தண்டனை கொடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 பிஞ்சு குழந்தைங்களும் ரேப் பண்ணவங்களை கைது செய்திருக்கிறாங்க. பட் என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்றது ஒரு கேள்விக்குறி. தனியா இருந்த ஒரு பெண்ணுகிட்ட பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆட்டோ டிரைவர் 2 அக்யூஸ்டுங்க சேர்ந்து அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு செய்திருக்கிறாங்க. 2 பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணணும். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க? கிருஷ்ணகிரியில 4 வயசு குழந்தைய ரேப் பண்ணியிருக்கிறாங்க. 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில ரேப் பண்ண ஞானசேகருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க நீங்க பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து ஆத்திரம் கொண்ட நம்ம தமிழ்நாடு சிஎம் MK ஸ்டாலின் அவர்கள் பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணியிருந்தாரு 2025. அந்த பில் அமெண்ட்மெண்ட் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாருன்னா, கிரிமினல் லா தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட் பில் 2025ன்னு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பில்லை பாஸ் பண்றாரு. இந்த ரேப் பண்ற நபர்களுக்கு மட்டும் இந்த லாவை அப்ளிகபிள் பண்றதுக்கு. அசெம்பிளியில நம்ம MK ஸ்டாலின் அவர்கள் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2025 இந்த அமெண்ட்மெண்ட்டை எடுத்துட்டு வராரு. The objective bill enhance provision for sexual crime women's. பெண்கள் மேல செக்ஷுவல் ரீதியான டார்ச்சர் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு அசெம்பிளியில பேசுறாரு. அந்த அசெம்பிளியில பேசியிருக்கக்கூடிய அந்த கிரைமோட லா பில்ஸ் என்ன பேசப்படுதுன்னா, 14 வயசுல பெண்களை யாராவது பாலியல் வன்கொடுமை செய்தா 10 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவன் தான் ரேப் பண்ணா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது டபுள் ஆக்கிடுவாங்க. 20 வருஷத்துக்கு அவன் ஜெயில இருந்து வெளியே வர முடியாது. ஸோ இதுவே 12 வயசு கீழே அந்த பெண் இருந்தாக்கா கடைசி வரைக்கும் அவன் வெளியே வர முடியாது. பரலோக பதவியை கொடுத்துடலாம், தூக்கு தண்டனையை கொடுத்துடலாம் அப்படின்னு நம்ம சிஎம் அவர்கள் இந்த பில் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இவ்வளவுதான். 10 வருஷம் ஜெயில் தண்டனை, 20 வருஷம் ஜெயில் தண்டனை. 12 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க யாராவது ரேப் பண்ணாக்கா அவனை தூக்கில் போடணும். இதை உறுதி செய்யப்பட்டால் வித் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், போலீஸ் ரெக்கார்டு, சிசிடிவி ரெக்கார்டு, ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ண பிறகு எல்லாமே பக்காவா இவங்க தான் ரேப் பண்ணாங்கன்னு உறுதி செய்யப்பட்டால் இவங்களுக்கு 10 வருஷம் 20 வருஷம் அல்லது தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சிஎம் ஸ்டாலின் தெளிவா ஒரு புரோட்டோகாலை போட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது மட்டும் இல்லை, இப்போ நான் எடுத்துட்டு வந்திருக்கிற இந்த உமன் சேஃப்டி 2025 பெண்களுக்காக புது சட்டத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த தருணத்தில் மற்ற மாநிலத்தில் சார்ந்தவங்களும் நம்ம சட்டத்திட்டங்களை பார்த்து அவங்க மாநிலத்திலையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு படக்கூடிய வகையில் இந்த சட்டத்திட்டங்களை நாங்கள் திருத்தி இப்போ நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு இந்த அளவுக்கு தண்டனையை கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் ஆக்டை சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு இத்தனை குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டிருக்கு, ரெட் ஹேண்டா பிடிச்சிருக்கிறாங்க. இவங்க செய்தது உண்மையிலே குற்றம் தான் அப்படின்னு பொதுமக்கள்கிட்டயும் எவிடன்ஸ் இருக்கு, போலீஸ்கிட்டயும் எவிடன்ஸ் இருக்கு, சோசியல் மீடியாவில் எல்லா டிவி சேனல்கிட்டயும் எவிடன்ஸ் இருக்கு இவங்க தான் குற்றவாளின்னு. இன்னைக்கு சிஎம் சார் போட்ட அந்த சட்டத்திட்டங்கள் இவங்களுக்கு ஏன் இன்னும் அமெண்ட்மெண்ட் பண்ணாம இருக்கிறீங்க? அந்த பில் 2025 நீங்க பாஸ் பண்ண இந்த சிவில் செக்ஷுவல் கிரிமினல் கேஸை பத்தி ஏன் இன்னும் இவங்களுக்கு தண்டனையே கொடுக்கப்படலை அப்படின்றது தான் என்னோட ஆதங்கம். என்னோட ஆதங்கம் மட்டும் இல்லை, பொதுமக்களோட ஆதங்களும் இதுதான். ஏன்னா அரசாங்கமே புது சட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ரேப் மேல ரேப் நடந்துட்டே இருக்கு. பஸ்ல போனா ரேப் பண்றான், ட்ரெயின்ல போனா ரேப் பண்றான், நடந்து போனா ரேப் பண்றான், டாய்லெட்டுக்கு வில்லேஜில் பெண்கள் டாய்லெட்டுக்கு அதில் காலை கழிவு பண்ணுறதுக்கு போனால் கூட அந்த டைமை பார்த்து கூட ரேப் பண்ணுறான், தண்ணி பிடிக்க போனால் ரேப் பண்ணுறான், வேலை செய்கிற இடத்துக்கு போனால் ரேப் பண்ணுறான், நர்ஸுங்களை ரேப் பண்ணுறான், டாக்டருங்களை ரேப் பண்ணுறான், போலீஸுங்களை ரேப் பண்ணுறான். அப்போது பெண்களுக்கு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தால் ரேப் பண்ணுறான். இந்த மாதிரி பெண்களுக்கு ஸ்கூலுக்கு போனால் ரேப் பண்ணுறான், ஸ்கூல் பாத்ரூமில் ரேப் பண்ணுறான். இந்த மாதிரி அரக்கனுங்களை நீங்க வன்மையா கண்டிக்காம இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்காம நீங்க இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து இன்னைக்கு இத்தனை கேஸ் பதிவாயிருக்கு, நாளைக்கு இன்னொருத்தர் ரேப் பண்றான், நாளைக்கு இன்னொருத்தர் ரேப் பண்றான், மறுநாள் இன்னொருத்தர் ரேப் பண்றான். இந்த மாதிரி ரேப் நடந்துட்டே தான் இருக்கும். சட்டங்கள் வன்மையாக கண்டிக்கப்படவில்லை என்றால் இவங்க எந்த தைரியத்தில் இந்த மாதிரி ரேப் பண்றாங்க, எந்த தைரியத்தில் இவங்களுக்கு தண்ணி அடிச்சா
ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாக்கா அம்மா யாரு அக்கா யாருன்னு தெரியாம போயிடுமா, இல்ல குழந்தை யாருன்னு தெரியாம போயிடுமா, இல்ல மூதாட்டி யாருன்னு தெரியாம போயிடுமா? எப்படி இவங்க இந்த மாதிரி அரக்க குணத்தை இவங்க வந்து அப்ளை பண்றாங்க இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் மேலேயும் பெண்கள் மேலேயும் வயசான முதியவர் மேலேயும் எப்படி இவங்க செக்ஷுவல் அட்டெம்ப்ட் பண்றாங்க அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு லைவா துபாயில் ஆகட்டும் இல்ல மற்ற நாட்டில் ஆகட்டும் இந்த மாதிரி செக்ஷுவல் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே பொதுமக்கள் பார்வையில் தூக்கில் தொங்க விடுவாங்க, இல்லைன்னா பொதுமக்கள் பார்வையில் கழுத்தை அறுத்துருவாங்க, இல்லைன்னா பொதுமக்கள் பார்வையிலேயே தன்னோட ஆண் உறுப்பியை கட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவாங்க. ஏன்னா இதை பார்க்கும்போது அடுத்த குற்றவாளிகள் இந்த தவறு செய்தா ஐயோ இந்த தண்டனை நம்மளுக்கு கிடைச்சிருமே அப்படின்னு ஒரு பயம் வரும். ஆனா இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த லா லீகல் பிராக்டிஸ் அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு லீகல் பிராக்டிஸா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இது வரைக்கும் செயல்முறையே செய்யாம இருக்கிறது என்ன காரணம்? ஏன்னா நிறைய கேஸ் வந்து இந்த மாதிரி பதிவு செய்துட்டு இருக்கிறாங்க, குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு அந்த குற்றவாளி என்ன ஆனா, என்ன ஆச்சு, அவனை கைது செய்து எத்தனை வருஷம் ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க, எத்தனை வருஷம் அவன் வெளியே வராத மாதிரி நான் பெயிலபிள் உள்ள இருக்கிறான், இல்ல அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருக்கா, இல்ல அவன் சொந்த பந்தம் யாருமே அவனை பார்க்க விடக்கூடாது. இந்த மாதிரி கடுமையான தண்டனைகளை கொடுக்கப்பட்டாதான் உண்மையிலே இந்த மாதிரி குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவா இருக்குமே தவிர இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல நாளைக்கு காத்தல இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். மார்னிங் ரிலீஸ் ஆகும் போது நாளைக்கு இன்னொரு ரேப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு வீடியோ வரும். அதை சார்ந்தும் நம்ம பேசிட்டு தான் இருக்க போறோம். நம்ம கண்டினியூவா இந்த மாதிரி டெய்லி ஒரு வீடியோ போடுறதுனால ஒரு கண்டென்ட் கிடைக்குது நம்ம பேசுறோம்னு நினைக்காதீங்க. ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு வலி இருக்கு. பிஞ்சு குழந்தைங்களை ரேப் பண்ற இந்த மாதிரி சொறி நாய்களை போலீஸார் என்கவுண்டர் பண்ணணும், இல்லைன்னா லீகலா கோர்ட்ல அவங்களுக்கு தூக்கு தண்டனையை வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. சென்ட்ரல் ஜெயிலில் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. லைவா வீடியோ எடுத்து பொதுமக்கள் பார்வைக்கு டெலிகாஸ்ட் பண்ணணும். அப்பதான் மீன்ஸ் இந்த மாதிரி குற்றவாளிகளை எஸ்கேப் பண்ணாம நம்ம காப்பாற்ற முடியும். அது மட்டும் இல்லை, இப்போ பெங்களூர்ல ஒருத்தன் ஒரு ஸ்கூலுக்குள்ள போய் என்னோட சொந்தக்காரங்க, என் சொந்தக்கார பொண்ணு தான் அர்ஜென்ட்டா வீட்டில் உடம்பு சரியில்லை கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு ஸ்கூலுக்கு வந்து ஒரு பெண்ணை கூப்பிட்டு போய் பாலியல் வன்கொடுமையை செய்திருக்கிறான் ஒரு சொரிநாய். அப்போ அந்த ஸ்கூல்ல எப்படி அவனை யாருன்னே தெரியாம வந்தவங்ககிட்ட எப்படி குழந்தைய கொடுத்து அமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ரேப்பெல்லாம் எப்படி நடக்குது, இதுல எப்படி கண்காணிக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாம் என்ன வேலை செய்தா இல்லையா, அதை மானிட்டர் பண்றதுக்கு யாராவது ஆளுங்க இருக்கிறாங்களா இல்லையா, இல்ல WNC என்ன பண்றாங்க? உமன் சேஃப்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக பெண்கள் பாதுகாப்புக்காகவே ஆக்ட் 2005 இருக்கு. அது என்ன வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியல. சேம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உமன் ஒர்க் பிளேஸ், வேலை செய்யக்கூடிய இடத்துல செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணாக்கா ஆக்ட் 2013 இருக்கு. அந்த ஆக்ட்ல இது வரைக்கும் எத்தனை பேருக்கு தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரியல. இத்தனை சட்டத்திட்டங்களும் இந்தியாவில் இருந்து குற்றம் செய்த குற்றவாளிகள் ஏதாவது ஒரு ஓட்டில தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. நியூஸ் சேனல்ல பார்க்குறோம், யூடியூப்ல பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் இதை சார்ந்து வைரல் ஆக்குறாங்க. ஆனால் ஒரு நாள் 2 நாள் மட்டும்தான் அந்த குழந்தையை சார்ந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறோம், இல்லை அந்த நிறமாச கர்ப்பிணியை பற்றி பேசுகிறோம், இல்லை அந்த பிஞ்சு குழந்தையை பற்றி பேசுகிறோம். ஒரு நாள் 2 நாள் மேக்சிமம். அதுக்கப்புறம் இந்த கேஸை சார்ந்த நம்ம மறந்துடுறோம். அடுத்தது ஒரு புது கேஸ் வரும். அந்த கேஸை பற்றி தான் நம்ம யூடியூப் சேனல்லையோ நியூஸ் சேனல்லையோ போடுறோம். ஆனால் அந்த குடும்பத்துக்கு நடந்த அநியாயம் அந்த குற்றவாளிங்க கண்ணு முன்னாடியே நடந்து போறானுங்க. ஏன்னா 6 மாசம் 5 மாசம் இல்லை 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் பெயிலில் வெளியே வரானுங்க. அந்த குடும்பத்து முன்னாடியே நடந்து போகும்போது தான் பிஞ்சு குழந்தைய கருப்படிச்ச அந்த நபர் அப்படி நடந்து போகும்போது பெத்த தாய் தகப்பனோட மனசு எப்படி வேதனைப்படுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதே மாதிரி அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண அண்ணா யூனிவர்சிட்டியில அவங்களோட அப்பா அம்மா எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு நினைச்சு பாருங்க. திருச்சியில் அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த ரேப் கேஸ்னால அவனுங்க வெளியே வரும்போது மறுபடியும் அவங்க அப்பா அம்மா பார்க்கும்போது அவங்க எவ்வளோ மன உடைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்னு நீங்கள் பாருங்க. அப்போ பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லையா? குழந்தைங்களுக்கு ஸ்கூலு டீச்சருங்களை நம்பி தான் நம்ம அனுப்புகிறோம், அங்கேயும் சேஃப்டி இல்லை. வேலைக்கு மேனேஜ்மெண்ட்டை நம்பி அனுப்புகிறோம், அங்கேயும் சேஃப்டி இல்லை. ட்ரெயினில் ரயில்வே போலீஸ் பாதுகாப்போட நம்ம பெண்கள் டிராவல் பண்றாங்கன்னா அங்கேயும் சேஃப்டி இல்லை. இந்த மாதிரி ஒர்க் பிளேஸ்லயும் சேஃப்டி இல்லை, ஸ்கூல்லையும் சேஃப்டி இல்லை, காலேஜ்லயும் சேஃப்டி இல்லை, மெடிக்கல் துறையிலையும் சேஃப்டி இல்லை, பப்ளிக் பிளேஸ்லயும் சேஃப்டி இல்லை, பஸ் ஸ்டாப்லயும் சேஃப்டி இல்லைன்னா
பெண்கள் அப்ப எப்படிதான் நிம்மதியா வாழ முடியும்? பெண்களுக்கு எங்க தான் பாதுகாப்பு இருக்கு? அப்ப பெண்களுக்கு சேஃப்டி இருக்குது. பெண்களுக்கு நாங்க புது புது சட்டங்கள் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். பெண்களுக்காக நாங்க காவலன் ஆப் SOS ஓபன் பண்ணியிருக்கிறோம். 24 hours நாங்க சர்வீஸ் கொடுக்குறேன்றீங்க. அப்ப காவலன் ஆப் இருந்தும் இத்தனை மர்டர் நடந்துட்டு இருக்கு, இத்தனை ரேப் நடந்துட்டு இருக்கு, இத்தனை பிஞ்சு குழந்தைங்களை ரேப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் சட்டத்திட்டங்களை என்ன ஃபாலோ பண்ண போறீங்க? என்ன பொதுமக்களுக்கு பதில் சொல்ல போறீங்க? பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு சட்டம், அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு என்ன ஒரு அவங்களோட மன நிம்மதியை எப்படி போக்க போறீங்க? இதெல்லாம் பொதுமக்களோட கேள்வி, சோஷியல் மீடியாவில் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனால உண்மையிலே சொல்றேன், அரசாங்கம், காவல் அதிகாரிகள் கடுமையாக வேலை செய்தாலும் இந்த தேதி வரைக்கும் இன்னும் இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ பார்லிமெண்ட்லயே ஆகட்டும், இல்லை அசம்பிளிலே ஆகட்டும், இதுக்காகவே மீண்டும் இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைகளை எந்த ஒரு சொரிநாய் மேல கை வச்சாலும் உடனே அவனை தூக்கில போடணும். தப்பான முறையில் யூடிசிங் கேஸோ இல்லை தப்பான முறையில் போக்சோ ஆக்ட்ல வந்தாலோ இல்லை போக்சோ ஆக்ட் பிரகாரம் அவன் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறான்னு தெரிஞ்சாலோ உடனே அவனை தூக்கில போட்டுறணும். அந்த அளவுக்கு வன்மையா கண்டிக்கக்கூடிய சட்ட திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் இங்க இந்த மாதிரி குற்றங்கள் குறையப்படும். இல்லைனா இந்த மாதிரி குற்றங்கள் மீண்டும் மீண்டும் நடக்க தான் செய்யும். இது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. டெய்லி நம்ம ஒரு டாபிக்கை பேசிட்டு தான் இருக்க போறோம். அதை அப்படியே பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி தள்ளி விட்டுட்டு அடுத்த கண்டென்ட்டுக்கு நம்ம மூவ் ஆன் ஆயிடுவோம். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. உதாரணத்துக்கு பல்லடத்துல நடந்த கொலை வழக்கு, அந்த சேமல கவுண்டபாளையத்துல நடந்த ஒரே குடும்பத்துல அப்பா, அம்மா, பையன் 3 பேரை கொலை பண்ணாங்க. இது வரைக்கும் அதை சார்ந்த ஒரு கொலைகாரங்களை கூட கண்டுபிடிக்கல. ஆனா அந்த ஏரியாவில் சார்ந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் பீதியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பல்லடத்துல நடந்த இந்த கொலை கேஸ் இது வரைக்குமா ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கல. அப்ப எந்த அளவுக்கு டெக்னாலஜி முறையில் அவங்க கொலை பண்ணிருப்பானுங்க? அப்ப இதே வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. அப்ப நம்ம கூடிய அந்த குற்றவாளிங்க, அந்த கொலை செய்த நபர்கள் நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க, நம்ம கூடயே காப்பி குடிக்கிறானுங்க, நம்ம ஹோட்டல்லே உட்காந்து சாப்பிட்றானுங்க. ஆனா யாருன்னு தெரியாது. ஆனா குற்றவாளி நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிறான். அவன் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் போலீஸ் கிட்டத்தட்ட 16 படை, 18 படை, 19 படை தனிப்படையை நாங்கள் அமைச்சு ஊர் ஊரா தேடிட்டு இருக்கிறோம். பெங்களூர்ல இருக்கிறாங்க, கிருஷ்ணகிரியில் இருக்கிறாங்க, கேரளாவில் இருக்கிறாங்க, ஆந்திராவில் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய டாபிக்கை பத்தி பேசியிருக்கிறோம். என்னோட சேனல்லையே பல்லட கேஸை பத்தி நான் போட்டிருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம்? இதை சார்ந்து கோர்ட் என்ன நடவடிக்கை எடுத்தது? அரசியல்வாதிகள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? சிஎம் ஸ்டாலின் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இல்ல திருப்பூர் எம்எல்ஏ என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இல்ல திருப்பூர் கமிஷனர் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றதுதான் ஒரு கேள்விக்குறி. இது வரைக்கும் இந்த மாதிரி குற்றவாளிகளை கண்டுபிடிக்காம இந்த மாதிரி எல்லாருமே எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறாங்க. நேர்மையா வேலை செய்யக்கூடிய போலீஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள நேர்மையா வேலை செய்ய விடாம நிறைய பேரை வந்து இடமாற்றங்கள் செய்யறது, இந்த துறையில எடுத்து இன்னொரு துறையில போடுறது, அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எட்ஜுக்கு வந்திருப்பாங்க. எட்ஜுக்கு வந்து அந்த குற்றவாளியை நெருங்குற ஸ்டேஜில் அவங்கள தூக்கி இன்னொரு இடத்துல போட்டு இன்னொரு புது கமிஷன் அந்த இடத்துல வந்து உட்காரும் போது மீண்டும் ஜீரோல இருந்து ஒரு ஸ்டார்டிங் எண்ட் ஆகிறதுக்குள்ள இந்த கேஸ் முடியறதுக்குள்ள நம்மளுக்கு எல்லாருக்குமே வயசாயிடும். அப்ப இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லயே ஒருத்தனை பிடிக்கும் அந்த தருணத்துல உடனே அவனை தூக்கி இன்னொரு இடத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா இந்த கேஸ் அப்படியே பெண்டிங்ல தான் உட்காரும். இது பர்பஸா செய்யறாங்களா இல்ல தெரியாம செய்யறாங்களா அப்படின்றது தான் பொதுமக்களோட ஆதங்கம். பல்லட மக்கள், எஸ்பெஷலி திருப்பூர்ல வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அந்த பல்லடம் கேஸை சார்ந்து டெய்லி ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. என்னோட இன்பாக்ஸ்ல நிறைய பேர் வந்து இதுக்கு எப்பதான் எண்ட் ஆக போகுது, இந்த குற்றவாளி கண்டுபிடிக்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது நிறைய பேர் ஆதங்கத்தோட கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க பொதுமக்கள். சோ தயவு செய்து உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், இதுக்கு மேலேயாவது தமிழ்நாட்டில் பிஞ்சு குழந்தைங்களை ரேப் பண்றதை வந்து தடுத்து நிறுத்துங்க. இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ்மென்ட் பண்ணக்கூடிய நபர்கள் எவனா இருந்தாலும் சரி, ஐயா ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டு குழந்தைங்களை காப்பாத்துங்க, தமிழ்நாட்டு பெண்களை காப்பாத்துங்க, தமிழ்நாட்டு மூதாட்டியை காப்பாத்துங்க.